இந்த விவிலிய கண்காட்சியில் குரூப் பார்ட்டிசிபேஷன் அப்கோர்ஸ் எல்லா காம்படிஷன்லையும் இந்த கேட்டகரி இருக்கும். குரூப் பார்ட்டிசிபேஷன் அண்ட் தென் ஆர்டிஸ்டிக் ரிப்ரசன்ட் இதுதான் வந்து ஓவராலாக எல்லா கேட்டகரியும் இருக்கும். அதை நம்ம பார்த்துக்கிறோம். ஸோ தயவுசெய்து அந்த வேலை கொடுத்துருக்காரு மீண்டும் ஆதரவு சொல்லும்போது எல்லாவற்றும் தயாராக இருக்கிற மாதிரி நீங்கள் எப்போது பாசிட்டிவ் கேட்கணும். உண்மையாக அப்படியே பண்ணலாம். மேலே வந்து மாஸ் போயிட்டு நம்ம வந்து சவுந்தர போகிறது தான் It's truly wonderful to see all of you here today for the special St. Thomas More Botanic Garden Bible Exhibition of the year 2024-2025. As we gather to celebrate God's word and grow in our faith, let's keep our hearts open to His grace throughout this beautiful day. To start our day on the right note, let's welcome the English Catechism children to lead us in a prayer song, inviting the presence of God into our hearts. That was so wonderful way to start our event. Thank you children for that beautiful song. It's so uplifting to sing young hearts praising God with such joy. இப்போது நம் தமிழ் மறைக்கல்வி மாணவர்கள் இறைவனின் அருளை பெற ஒரு உற்சாகமாக கண்டு மகிழுங்கள். நிலவெல்லாம்
இசையானவா நீதானே உயிர்க்கெல்லாம் முதலானவன் நீதானே உயிர்க்கெல்லாம் முதலானவன் நான் தேடும் உலகெல்லாம் உறவானவன் ஜெகம் கூடி ஜதி பாடும் இசையானவன் ஜெகம் கூடி ஜதி பாடும் இசையானவன் எதை நாடும் தொடர்கின்ற நிழலானவன் எதை நாடும் தொடர்கின்ற நிழலானவன் நீதானே உயிர்க்கெல்லாம் முதலானவன் இறைவா நதியில் நீராகி நிலவெல்லாம் மொழியாகி பனியில் துணியாகும் இரையாகவா நதியில் நீராகி நிலவெல்லாம் மொழியாகி பனியில் துணியாகும் இரையாகவா புவியில் திறனாகி இதெல்லாம் கருவாகி காற்றில் அசைந்தாடும் நிறைவானவா புவியில் திறனாகி உயிரெல்லாம் கருவாகி காற்றில் அசைந்தாடும் நிறைவானவா ஸ்வரம் தேடுவே உனை பாடினே இடம் கூடினே மகிழ்ந்தாடினே சலங்கை ஒளியாக சதிராடும் மயிலாக ஜதியில் மொயிலாக நடமாடினே சலங்கை ஒளியாக சதிராடும் மயிலாக ஜதியில் மொயிலாக நடமாடினே சபையில் இனிதாக இடம் தேடும் முகமாக இதயம் கலந்தோரை புகழ்ந்தாடினே சபையில் இனிதாக இடம் தேடும் முகமாக இதயம் கலந்தோரை புகழ்ந்தாடினே ரரபப்ப சதரி நினி நிரபப்பரிதபா சதரி நினி நிரி சத சத சரி காமரி கசா நீதானே உயிர்க்கெல்லாம் முதலானவன் நான் தேடும் உலகெல்லாம் உறவானவன் ஜெகம் கூடி ஜதி பாடும் இசையானவன் ஜெகம் கூடி ஜதி பாடும் இசையானவன் எதை நாடும் தொடர்கின்ற நிழலானவன் எதை நாடும் தொடர்கின்ற நிழலானவன் நீதானே உயிர்க்கெல்லாம் முதலானவன் இறைவா எவ்வளவு அழகான நிகழ்ச்சி.
மாணவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் இறைவனுக்கு நடனமாக அறியப்படுத்தினார்கள். வார்த்தைகள் மட்டும் இல்லாமல் நடனத்தாலும் இறைவனை எப்படி வழிபடுவது என்பதை நினைவில் வைத்ததற்கு நன்றி. இப்போது ஹெலன் ஆண்ட்ரியா இறைவார்த்தையை வாசிக்க வருகிறார். அனைவரும் இறைவனின் வார்த்தையை கேட்டு அவருடைய அருளை பெறுவோம். யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1. இறைவார்த்தைகள் 1 முதல் 14 முடிய. தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவரால் உண்டாயினர். உண்டானது எவரும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. அவரிடம் வாழ்வு இருந்தது, அவ்வாழ்வு மனிதனுக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளில் உணர்ந்தது, இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. கடவுள் அனுப்பிய ஒருவர் இருந்தார், அவர் பெயர் யோவான். அவர் சான்று பகருமாறு வந்தார். அனைவரும் தம் வழியாக நம்புமாறு அவர் ஒளியை குறித்து சான்று பகர்ந்தார். அவர் அந்த ஒளி அல்ல, மாறாக ஒளியை குறித்து சான்று பகர வந்தவர். அனைத்து மனிதரையும் ஒளிப்பிக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது. ஒளியான அவர் உலகில் இருந்தார். உலகு அவரால் தான் உண்டானது, ஆனால் உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை. அவர் தமக்குரியவர்களிடம் வந்தார், அவருக்குரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரிடம் நம்பிக்கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார். அவர்கள் இரத்தத்தினாலோ உடல் இச்சையினாலோ ஆண்மகள் விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல, மாறாக கடவுளால் பிறந்தவர்கள். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம். அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர் தந்தையின் ஒரே மகன் என்னும் நிலையில் இம்மாட்சியை பெற்றிருந்தார். இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. Thank you for invoking the Spirit of the Lord through the Word of God. Let us carry these sacred words in our hearts as we move forward in today's program. And now, I would like to invite Brother Francis Manoj to lead us in prayer. As we join in, let us take a moment to reflect on all the blessings we have received and offer this day to God. அன்பு குழந்தைகளே, அனைவரும் கைகளை கூப்பி ஜெபம் செய்வோம். திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்லுகிறார், இறை வார்த்தைக்கு செவி சாய்ப்பது நமக்கு திடமும் துணிவும் தருகிறது. இந்த உலகை படைத்து அதை அழகுற செய்து அதன் உச்சமாக மனிதர்களை படைத்து அனைத்தையும் நல்லது என சொன்ன தாயுள்ளம் கொண்ட இறைவா, உமது தூய ஆவியின் தூண்டுதலால் எழுதப்பட்ட இறை வார்த்தையை அடிப்படையில் நடக்க இருக்கும் எங்கள் மறைபட்ட விவிலிய கண்காட்சியை ஆசீர்வதித்திட உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம். இதில் பங்கெடுக்கும் ஒவ்வொருவரும் உமது படைப்பை பாதுகாக்கும் பாதுகாவலர்களாக மாறிடவும், இறை வார்த்தையை நாளும் வாசித்து சுவாசித்து எங்கள் நம்பிக்கையை வளர்த்தெடுக்க அருள் தர வேண்டும் என்று இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். For that heartfelt prayer, may God's grace continue to be with us throughout the day. To make everyone feel welcome, I invite Anjaliya ma'am, one of our catechism class teachers, to deliver the welcome. இறைவனையும் இயற்கையையும் நெஞ்சில் ஏந்தி கற்காலம் தொட்டு இதோ இக்காலம் வரை எண்ணற்ற நூல்கள் மடை திறந்த வெள்ளமாய் வந்த வண்ணம் இருந்தாலும் கிறிஸ்தவர்களின் வேதாகமமான விவிலிய முன்னோடிற்கு ஈடாகுமா? அன்பிற்கொண்டோ அடைக்கும் தாழ் என்ற பொன்மொழிக்கேற்ப நமக்காய் தன்னையே தாரை வார்த்த தங்க நாயகன், தவ புதல்வன், புரட்சி வேந்தன், தேவ மகனை பற்றிய நூலல்லவா இந்த விவிலியம். கிறிஸ்துவர்களாகிய நம்முடைய விலை மதிப்பற்ற சொத்து, ஆன்மீக கடலில் அழியா முத்து, மனித வாழ்வின் விடிவெள்ளி, மானுட வாழ்வில் மகத்தான மாபெரும் பொக்கிஷமாய் இந்த விவிலியம்தான் என்றால் அது மிகையல்ல. இதோ இவ்விவிலிய கண்காட்சி நம் கிறிஸ்துவ வாழ்வின் மாபெரும் மாட்சி. இம்மாட்சி ஏற்படுத்துவதோ பெரும் புரட்சி. நம் மனங்களில் இல்லை இனி வறட்சி. எள்ளி நகையாடுவோர் அடைவது வீழ்ச்சி, காண்போர் கண்களுக்கு பெரும் எழுச்சி. இன்றிலிருந்து பெறுவோம் என்றும் வளர்ச்சி. இதோ இந்நன்னாளிலே
நமக்காக வருகை புரிந்திருக்கும் ஒவ்வொரு நாளும், முக்கியமாக முதல் சனி அன்று தெள்ளத் தெளிவான தெளிந்த நீரோடை போன்று வெண்கல குரலால் மறைவுரையை மாண்புமிகு உரையாக்கி காந்தமாய் கட்டி இழுத்து நம் மனங்களில் கல்வெட்டாய் பதிந்திருக்கும் நம் அருட்தந்தை ஃபாதர் சார்ல்ஸ் மேரியன் பள்ளியின் தாளாளர் அவர்களையும் உறவு கண்டு எல்லாமே வேண்டும் என்ற தெய்வ புதல்வர் வள்ளுவரின் வாய்மொழிக்கேற்ப கடுகு சிறுத்தாலும் காரம் பெரிது என்ற பொன்மொழிக்கேற்ப வானிலை முழங்கும் இடியோசையால் எங்களை ஈர்த்து உழைப்பு தேனியின் மறு உருவமாய் உலா வந்து கொண்டிருக்கும் வேதாகம சத்தியுமான எம் பங்கு தந்தை அருட்சகோதரர் பவுல் ஜான் அவர்களுக்கும் அருட்தந்தை பவுல் ஜான் அவர்களுக்கும் எல் என்றால் என்னையால், கட்டிக்கொண்டு வா என்றால் வெட்டி கொண்டு வா என்றால் கட்டிக்கொண்டு வரும் அக்கால குருகுல கல்வி கற்ற சிஷ்யர்களை போன்று கட்டிடம் பாலைகளாய் இளவி வயலில் ஏறு நடை போட்டு செவ்வாந்து செயலாற்றிக் கொண்டிருக்கும் இளம் உதவி பங்கு தந்தையர்கள் தந்தையர்கள் ஃபாதர் செல்வம், ஃபாதர் சூர்யா அவர்களையும் எங்களுக்கு தோள் கொடுத்து பக்கபலமாய் இருந்து அன்புடனும் பண்புடனும் வழிநடத்தும் எம் அன்பு அருட்தொண்டர்கள் ஃபாதர் பிரதர் பெட்ரிக், ஃபாதர் மனோஜ், டீக்கன் ராஜேஷ் அவர்களையும் மனதை செம்மைப்படுத்துவது மறைக்கல்வி ஒன்றே என்ற உயர்ந்த கொள்கையை உள்ளத்தில் பசுமத தாணியாக்கி பல்வேறு இடங்களிலிருந்து வருகை புரிந்த மறைக்கல்வி ஆசிரியர் பெருமக்களையும் குழந்தைகளையும், எம் மறைக்கல்வி ஆசிரியர்கள் குழந்தைகளையும், எம் பங்கு மக்கள் ஒவ்வொருவரையும் அகமும் முகமும் மலர அன்புடன் வருக வருக என வரவேற்கின்றோம். Thank you, ma'am, for your warm welcome. We are all feeling blessed and excited about the day ahead. Now, let us call upon Father Selvam to honor our chief guest with a shawl. அன்பு ஆசிரியர் பொதுமக்களே, அன்பு பிள்ளைகளே, எல்லோருக்கும் காலை வணக்கம். குட் மார்னிங் டு எவ்ரிஒன். இயேசுவின் பிள்ளைகளே, இயேசுவின் பிள்ளைகளே, தேங்க்யூ. இந்த நாளிலே புனித தோமையார் மலை மறைவட்ட அளவில் திருவுளிய கண்காட்சி 2024 இந்த கண்காட்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற நம்முடைய பாசமிகு அருட்தந்தை ஏ சார்லஸ் அவர்களை நம்முடைய பங்கு தந்தை அருள்பணி பவுல் ஜான் கூரா அவருடைய சார்பாகவும் இங்கிருக்கின்ற உதவி அருட்தந்தை அருள்பணி சூர்யா மற்றும் இங்க இருக்கின்ற அருட்சகோதரர்கள், அருட்சகோதரிகள், பங்கு பேரவை உறுப்பினர்கள், இறை மக்கள் அனைவரின் சார்பாக மற்ற பங்களில் வந்திருக்கின்ற ஆசிரியர்கள் சார்பாக நம்முடைய சிறப்பு விருந்தினர் அருள்பணியே சார்லஸ் அவர்களை இருகரங்களை தட்டி வருக வருக என்று நாம் வரவேற்போம். சவுண்ட் அவ்வளவுதானா? தேங்க்யூ. நம்முடைய சிறப்பு விருந்தினர் சவுண்டு நம்முடைய சிறப்பு விருந்தினர் பணி ஏ சார்லஸ் அவரை பற்றிய சில விவரங்கள். நம்முடைய சிறப்பு விருந்தினர் அருள்பணி ஏ சார்லஸ் அவர்கள் செங்கல்பட்டு மறை மாவட்டத்தை சார்ந்த அருள்பணியாளர். தந்தை அவர்கள் தச்சூர் மற்றும் மூவரசம்பேட்டை பங்குகளிலே சிறப்பாக பணியாற்றி தற்பொழுது புனித மேரியன் தொடக்கப்பள்ளி மற்றும் மேல்நிலைப் பள்ளியினுடைய தாளாளராக தந்தை அவர்கள் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, நம்ம ஃபாதர் கிட்ட ஒரு 5 நிமிஷம் நீங்க பேசுனீங்கன்னா போதும், உங்களுடைய மனசுல இருக்கிற பாரம், உங்க மனசுல இருக்கிற கஷ்டம் எல்லாம் காணாம போயிடும். ஏன்னா அவர்கிட்ட எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். நல்ல ஒரு சிரிச்ச முகத்தோட, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட நல்ல வார்த்தைகளை தந்தை அவர்கள் பகிர்ந்து கொள்வார். நல்ல சிந்தனைகளை
தந்தை அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். நல்ல ஒரு புன்முறுவலோடு நம்மிடம் பழகுவதிலே தந்தை அவர்கள் தேர்ச்சி பெற்றவர். நான் சொன்ன மாதிரி அவர் கூட இருந்தாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். நாங்கள் அவர் கூட பயணம் செய்கிறோம். அந்த அனுபவத்தின் பெயரிலே நான் இதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த நாளிலே நம்முடைய எளிய அழைப்பை ஏற்று தந்தை அவர்கள் பல்வேறு இடங்களுக்கு இந்த நாளிலே நிறைய பிளஸிங் இருக்கும், நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். அதெல்லாம் நமக்காக தந்தை அவர்கள் அதை ரத்து செய்துவிட்டு அதை நமக்காக தியாகம் செய்துவிட்டு இந்த நாளிலே நம்மோடு இருப்பது நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் மற்ற மகிழ்ச்சி. இப்பொழுது நம்முடைய பங்கு தந்தை சார்பாக உதவி பங்கு தந்தையர்கள் சார்பாக தந்தை அவர்களை இந்த பொன்னாடை அணிவித்து அவர்களை வருக என்று வரவேற்கிறேன். தந்தை சூர்யா அவர்கள் இந்த மலர்த்தத்தை கொடுத்து தந்தையை வரவேற்பார். இப்போது அருட்தந்தை ஃபாதர் சார்ல்ஸ் அவர்கள் நமக்கு பிரார்த்தனை செய்து இந்த விழாவுக்கு இறைவனின் அருளாசிகளை வழங்க வருகிறார். மரியாதைக்குரிய பேரருட்தந்தை அருட்தந்தை பால் ஜான் பூரா தூய பத்திரிசியர் ஆலயத்தினுடைய இளத்தந்தையாகவும் பங்கு தந்தையாகவும் இருக்கிற அருட்தந்தை அவர்களே, மற்றுமாக இந்த பங்கினுடைய உதவி தந்தையர்கள் அருட்தந்தை செல்வம், அருட்தந்தை சூர்யா அவர்களே, மற்றுமாக இங்கு வார இறுதி பணியை செய்து கொண்டிருக்கிற அருண் சகோதரர்கள், மற்றுமாக இருந்திருக்கிற பங்கினுடைய அருண் சகோதரிகள், அனைத்து மறைக்கல்வி ஆசிரியர்கள், பங்குபேரவை உறுப்பினர்கள், அனைத்து மறைக்கல்வி மாணவியர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். குட் மார்னிங். எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருந்தா ஜோரா கைத்தட்டுங்க பார்க்கலாம். இல்லையே, சந்தோஷமா இல்லையே, இல்ல சந்தோஷமா இல்ல. சரி, அன்புக்குரிய மறைக்கல்வி மாணவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மறக்க முடியாத நாள் இன்றைய நாள். காரணம், உங்களுடைய அதாவது நீங்கள் மறைக்கல்வி வகுப்புகளிலே கற்றுக்கொண்டவைகளை, நீங்கள் தெரிந்து கொண்டவர்களை, நீங்கள் புரிந்து கொண்டவைகளை இன்று நீங்கள் அதை ஒரு பார்வையாக, ஒரு எக்ஸிபிஷனாக நீங்கள் வெளிப்படுத்தி வந்திருக்கிறீர்கள். உண்மையிலே நீங்கள் கற்றுக்கொண்டதனுடைய ஒரு பயன் வெளிப்பாடு இதுதான். நீங்கள் என்ன கற்றுக்கொண்டிருக்கிறீர்களோ அதை நீங்கள் அது மக்களுடைய பார்வைக்கு வெளிப்படுத்த இருக்கிறீர்கள். ஆகவே இது உண்மையிலே உங்கள் வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு நாள். சபை உரையாளர் புத்தகம் இப்படியாக சொல்லும்: குழந்தை பருவமும் இளமை பருவமும் மறையக்கூடியவை, இளமை காலத்திலேயே நீ கடவுளை நினைத்துக்கொள் என்று சொல்லும். ஆகவே இன்னைக்கு இந்த குழந்தை பருவமாக இருக்கட்டும், இளமை பருவமாக இருக்கலாம், அது மறைந்து விடும். ஆனால் நீ ஆண்டவருடைய வார்த்தையை நீ அறிவிக்கிறாயோ, ஆண்டவருடைய வார்த்தை நீ எப்படி பெற்றுக் கொள்கிறாயோ, அதுதான் உனக்கு நிலைத்து நிற்கும் என்று சொல்லுகிறது இந்த வார்த்தை. ஆகவே இன்று நீங்கள் இந்த ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் அதை ஏற்று வாழ்ந்து அதை எல்லாருக்கும் அறிவிக்க வந்திருக்கிறீர்கள். ஆகவே இந்த வார்த்தையை நீங்கள் ஏற்று அறிவிப்பது மட்டுமல்ல, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும். அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விரும்பவும் இதுதான். என் வார்த்தை ஏற்று அதன்படி வாழ்கிறவர்கள் பாறை மீது தன் வீட்டை கட்டியவருக்கு ஒப்பாவர் என்று சொல்லுகிறார். ஆக அந்த பாறை மீது கட்டிய வீட்டுக்கு நீங்கள் ஒப்பானவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இறை வார்த்தையை உங்கள் உள்ளத்திலே நீங்கள் விதைத்து அதை 30 மடங்கு 60 மடங்கு 100 மடங்காக அறுவடை செய்யக்கூடிய அளவுக்கு நீங்கள் உங்கள் இறை வார்த்தையின் மீது ஆர்வம் காட்ட வேண்டும், விருப்பம் காட்ட வேண்டும், அதை வாழ்ந்து காட்ட வேண்டும். சரிங்களா? வாழ்வீர்களா? வாழ்வீர்களா? சரி, ஓகே. இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு என்ன தேதி? என்ன மாதம்? செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி. இன்னைக்கு என்ன விழா? இன்னைக்கு என்ன விழா? புரியல. பைபிள் எக்ஸிபிஷன் திருவிழா. இல்ல, அது நம்ம கொண்டாடுறது. ஆனா திருச்சபை கொண்டாடுறது ஒரு விழா இருக்கு. என்ன விழா? இன்னைக்கு ஃபீஸ்ட் ஆஃப் எம்ஜிஆர். எம்ஜிஆர் உடைய விழாவை நாம் கொண்டாடுகிறோம். யார் எம்ஜிஆர்? யார் எம்ஜிஆர்? மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜி ராமச்சந்திரன் கிடையாது. எம்ஜிஆர் யாரு? மிக்கேல் கப்ரியேல் ரஃபேல். இவங்கெல்லாம் யாரு? சொல்லி கொடுத்துருக்காங்களா கேட்டசிசம் கிளாஸ்ல? இவங்களை பத்தி
சொல்லி கொடுத்துருக்காங்களா? இவங்க யாரு? வானதூதர்கள், அதிமிக வானதூதர்கள். இவங்க தான் ஆர்க் ஏஞ்சல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, ஒரு கேள்வி கேட்கலாமா? 3 கேள்வி கேட்பேன். சரியா? பதில் சொல்றாங்க, முன்னாடி வந்து சொல்லணும், பரிசு கொடுப்பேன். சரியா? ஓகே. ஏன்னா 3 பேர் வாங்க. எந்த பங்குல தான் 3 பேர் வரலாம். ஏன்னா இப்போ நான் கேட்டா நீங்க சொல்லி கொடுத்துருவீங்க, அதனால வாங்க. ஒரு 3 பேர் வாங்க. 3 பேர் வாங்க. எந்த பங்குல தான் வரலாம். ஒரு 3 பேர் வாங்க. வாங்க வாங்க வாங்க. வெரி குட், வெரி குட். எந்த பங்கு? பேட்ரிக் சர்ச். பேட்ரிக் சர்ச். சென்ட் தாமஸ் பங்கு. ஓகே. நீங்க வாங்க. அடுத்து வாங்க. உங்க பேரு? எபினேசர். எபினேசர் என்ன பங்கு? வானம்பேட். வானம்பேட் பங்கு. வா. அடுத்து உங்க பேர்? லியோன் வானம்பேட். வானம்பேட். வெரி குட். ரிஃப்ரெண்ட் வானம்பேட். வானம்பேட்டு பங்குல தான் 3 பேர் வந்திருக்காங்க. வெரி குட். ஜோரா அந்த பங்குக்கு வாழ்த்துக்களை நம்ம தெரிவித்துக் கொள்வோம். சரி, ஓகே. என்னுடைய கேள்வி இதுதான். சரிங்களா? ஓகே. யாரும் சொல்லுவா? ஓகே. எம்முக்குரிய அந்த பேர் என்ன? மைக்கேல். சரி, ஓகே. அந்த மைக்கேல் அதிதூதருடைய அர்த்தம் என்ன? பொருள் என்ன? யார ஒருத்தர் சொல்லு. இல்ல, அவருக்கு அர்த்தம் இருக்கு. மைக்கேல் அதிதூதருக்கு ஒரு பொருள் இருக்கு, அர்த்தம் இருக்கு. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. பரவாயில்ல. கம். படைத்தூதர். ஓகே. ஒரு பார்ஷியல் ஆன்சர். வேற வேற யாருக்கா தெரியும்? மதிப்பு. மதிப்பு இல்லை. நீங்க எந்த பங்கு? கிறிஸ்டினா ஜென்சி மீனம்பாக்கம். வாங்க. இதுக்கு மைக்கேல் அதிதூதருக்கு என்ன பொருள்? கடவுளுக்கு நிகர் யார்? வெரி குட். ஜோர கரங்களை தட்டுங்க. மிக்கேல் அதிதூதருடைய பொருள் கடவுளுக்கு நிகர் யார்? யார் கடவுளை மிஞ்சியவர்? இதுதான் மைக்கேல் அதிதூதருடைய பொருள். அதுதான். ஏன்னா தம்பி சொன்ன மாதிரி அது படை தளபதி அவர் தான். அதாவது லூசிபருக்கும் யாருக்கும் போட்டி, போர் நடக்குது. லூசிபருக்கும் அதிதூதர்களுக்கும் போட்டி நடக்கிறது. இந்த லூசிபர் குரூப் யாருன்னா, கடவுளுடைய வார்த்தையை கேட்காம அங்கிருந்து விலகி வந்தவங்க தான் லூசிபர் குரூப். அவங்களும் ஒரு வகையில வானதூதர்களாக இருந்தவர்கள் தான். ஆனா கடவுளுடைய வார்த்தை கீழ்ப்படியில அவங்க கடவுளை விட்டு விலகி வந்துட்டாங்க. கடவுளோடு இருந்தவங்க தான் இந்த கப்ரியேல், ரஃபேல், மிக்கேல் அவர்களோடு இருந்த வானதூதர்கள். அப்போ அந்த படையை தலைமை தாங்கியவர் மிக்கேல் அதிதூதர் தான். ஆகவே கடவுளுக்கு நிகர் யார் அப்படின்ற ஒரு வாஞ்சையோடு வந்தவர் தான் இந்த மிக்கேல் அதிதூதர். வெரி குட். சரி, கப்ரியேல் வானதூதருக்கு பொருள் என்ன? சொல்லுங்க, வாங்க. மெசேஜர். வெரி குட். அவர் ஒரு என்ன சொல்றது, மங்கள வார்த்தை சொல்லுகிறவர். அவருக்கு பேர் ஒன்று ஆற்றல் மிக்கவர். அவருடைய அந்த கப்ரியேல் என்ற வார்த்தைக்கு பேர் ஆற்றல் மிக்கவர் என்று பொருள்படும். ஆனால் அந்த ஆற்றல் மிக்கவர் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? நல்ல வார்த்தைகள் சொல்வது, மங்கள வார்த்தை சொல்வது. யாருக்கெல்லாம் மங்கள வார்த்தை சொல்லியிருக்கிறார் கப்ரியேல் வானதூதர்? யாருக்கெல்லாம் சொல்லியிருக்கிறார்? மரியாளுக்கு சொல்லியிருக்கார். அப்புறம் வேற யாருக்கு சொல்லியிருக்கிறார்? யோசேப்புக்கு. அப்புறம் வேற யாருக்கு சொல்லியிருக்கிறார்? 3 ராஜாக்களுக்கு சொல்லலையே. அதுக்கு முன்பாக யாருக்கு? எலிசபெத் அம்மாவுக்கு. எலிசபெத் அம்மாவுக்கு சொன்னாங்களா? வேற யாருக்கு சொன்னார்? எலிசபெத் அம்மாவுடைய கணவர் பேர் என்ன தெரியலையா? சக்கரியாஸ் சொல்லியிருக்கார். அப்புறம் வேற யாரும் சொல்லியிருக்கார்? சாதாரண ஒரு மக்களுக்கு சொல்லியிருக்கார். அவரை முதல்ல பார்க்க வந்தவங்க யாரு? இயேசு கிறிஸ்து பிறப்பை பார்க்க வந்தவங்க யாரு? முதல்ல யாரு? 3 ராஜாக்கள். அதுக்கு முன்பாக ஆடு மேய்க்கிறவர்கள், இடியர்கள். அதுவும் இவர்களுக்கு எல்லாமே மங்கள வார்த்தை சொன்னவர் தான் இந்த கப்ரியேல் வானதூதர். அடுத்து இறுதியாக ரஃபேலுக்கு பொருள் என்ன? ரஃபேல் வானதூதருக்கு பொருள் என்ன? ஹீலர். ஓகே. குணப்படுத்துபவர். ரஃபேலுடைய பணி என்ன? குணப்படுத்துபவர். வெரி குட். மிக அருமையாக இந்த 3 தம்பிகளுக்கும் நம்ம பரிசு கண்டிப்பா உங்களுக்கு இருக்கு. அதே போல அந்த குழந்தை பேரு ஓகே, மீனமாக்கம் பங்கு. ஓகே, குட், வெரி குட். ஸோ மகிழ்ச்சியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. இந்த விவிலிய கண்காட்சியில் நீங்கள்
எல்லாவற்றையும் உங்களுடைய அந்த கற்றுக்கொண்டதை அறிவை நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள். அது இன்னும் அதிகமாக கடவுளுடைய ஞானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு வழிவகை செய்வதுதான் இந்த மறைக்கல்வி வகுப்புகள். ஒருபொழுதும் மறைக்கல்வி வகுப்புகளுக்கு போவதை நிறுத்தாதீர்கள். ஏன்னா இன்னைக்கு மனிதன் வளர்கிறதுக்கு காரணம் இந்த மதிப்பீடுகள் தான். இந்த மதிப்பீடுகளை கொடுப்பது இந்த மறைக்கல்வி வகுப்புகள் தான். அதனால தயவு செய்து பிள்ளைகள் மறைக்கல்வி வகுப்புகளை புறக்கணிக்காதீர்கள். என்ன இருந்தாலும் மறைக்கல்வி வகுப்புகள் நீங்க வந்துடும். ஓகே, வாழ்த்துக்கள், நன்றி. A special moment, the inauguration of our Bible exhibition. Let's welcome our chief guest, Reverend Father Charles, to officially inaugurate this meaningful event. Please give them a warm round of applause. அன்பு பிள்ளைகளை அனைவரும் எழுந்து நிற்போம். இப்போது நம்முடைய சிறப்பு விருந்தினர் அருப்பணியே சார்லஸ் அவர்கள் புனித தோமையார் மலை மறைவட்ட அளவில் விவிலிய கண்காட்சி 2024 இப்பொழுது தொடங்கி வைப்பார். அனைவரும் கைகளை தட்டி நம்முடைய மகிழ்ச்சியை நாம் தெரிவித்துக் கொள்வோம். இன்னும் உற்சாகமாக கைகளை தட்டி அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்வோம். புனித தோமையார் மலை மறைவட்ட அளவில் திருவிவிலிய கண்காட்சி 2024 தொடங்கப்பட்டது. நிறைவார்த்தை என்ன? நீரே என் ஆண்டவர், சவுண்ட் வரலையே, சவுண்ட் வரல. Okay, very good. English Catechism, what is your word of God? English Catechism, what is your word of God? Come any one of you come and read, tell your word of God. What is your word of God? Government, உங்களுக்கான இறைவார்த்தை என்ன? ஆண்டவரே. Okay, very good. வீணமாக்கம், உங்களுக்கான இறைவார்த்தை என்ன? பிரக்காரம் கொடுக்கலையா? ஆல்டேஸ், அவங்களுக்கு பிரக்காரம் கொடுங்க. இவன் நிறைய கொடுங்க. Okay, yes, what's your word of God? All things are possible. With God, all things are possible. Okay, very good. Okay, உங்களுக்கு வந்து ஆண்டவரே என் நாயர். வீணமாக்கம், இந்த பிள்ளைங்க எந்த பங்கு? அந்த பிளக்கார்டு கொடுங்க. அங்க சென்டர்ல கொடுங்கப்பா. சொல்லுவாங்க, வாங்க. ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு உங்களுக்கு உரியது. Okay, very good. ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு உங்களுக்கு உரியது. மணிப்பாக்கம், உங்களுக்கான இறைவார்த்தை. அதான் நீங்கண்ணா. மீனம்பாக்கம் பிளக்கார்ட்லாம் கொடுத்துருக்குன்னா இன்னும் எதுவும் சொல்லவே இல்லை. மாமா சொல்லுமா. அதுக்கு கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலும். கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலும் உள்ளவர். வெரி குட். இயேசுவின் பிள்ளைகளே, வெரி குட். இப்போ எல்லா புக்குக்கும் ஒவ்வொரு இறை வார்த்தை. அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலே இந்த இறை வார்த்தையை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம கண்காட்சிக்கு வந்துக்கிறோம். இங்கிருந்து போகும்போது ஏதாவது ஒரு இறை வார்த்தை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். இது நமக்கு பேருதவியாக இருக்கும். இப்பொழுது நாம இந்த பேரணியை நம்ம தொடங்கலாம். முதல்ல கவனிக்கணும், பொறுமையா போகலாம். பொறுமையா இங்கிருந்து நம்முடைய இளையோர்கள் வழிநடத்துவார்கள். பொறுமையா ஒவ்வொரு பங்க அந்த இறை வார்த்தை சொல்லிக்கிட்டு, ரொம்ப ஃபாஸ்டா நடக்க வேண்டாம், ரொம்ப ஸ்லோவாகவும் நம்ம நடக்க வேண்டாம். ஓகேங்களா? சரி, முதல்ல புனித பத்திரிசியார் தமிழ் வழி மறைக்கல்வி ஸ்டார்ட் பண்றீங்களா? யார் லீட் பண்றது? யார் சொல்றது? ஓகே, ரெடி? ஓகே, ரெடி. 1 2 3 ஸ்டார்ட். இதுதான் மார்க்கெட். யாரெல்லாம் வந்து நல்லா அழகாக சொல்றீங்களோ மார்க்கெட்.
அடுத்தது வாங்க வரும்போது துப்பாக்கிலாம் வச்சுக்கணும் அழகாக வராங்கல்ல. இப்போ ஒரு சின்ன ஒரு காம்படிஷன் எல்லாம் கொஞ்சம் கேப் விடுங்க பார்க்கலாம். ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒரு கேப் விடுங்க, மணிப்பாக கொஞ்சம் கேப் விடுங்க, மீனமாக கொஞ்சம் கேப் விடுங்க, கொஞ்சம் கேப் அவ்வளோதான் முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம பைபிள் எக்ஸிபிஷன் போயிடலாம். ஓகே, கடைசி மணிப்பாக கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளி போங்க, ஒரு கேப் விடுங்க. எஸ், கொஞ்சம் தள்ளி அந்த பக்கம். ஓகே, வெரி குட். அடுத்தது மீன் பார்க்கல, மீனமாக கொஞ்சம் கேப் விடுங்க. திரிசூலம் வானம்பேட். ஓகே, திரிசூலம். ஓகே, வெரி குட். இப்போ எல்லா பங்குக்கும் ஒரு இறை வார்த்தை இல்லை. ஃபாதருக்கு வந்து எந்த பங்கு டக்குன்னு வருதோ நான் சொல்றேன், அதோ நீங்கள் இறை வார்த்தையை சொல்லுவோம். மணி பார்க்கணும் சவுண்டு வரல, சவுண்டு மணி பார்க்கணும். மணி பார்க்கணும். திரிசூலம் மீன் பார்க்கணும். சென்ட் பேட்ரிக் இங்கிலீஷ் திரிசூலம் சென்ட் பேட்ரிக் ஓகே, வெரி குட், வெரி குட், சூப்பர். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, ஸோ எல்லாம் ஜோராக ஒரு கைத்தட்டு பார்க்கலாம். ஸோ ரொம்ப அழகாகவே அந்த வேலையில் நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரிஒன். இப்போ என்ன பண்ணலாம்னா, 4 நம்முடைய தோமையார் மலை வரைவட்டத்திலிருந்து 4 பொண்ணுகள் வந்திருக்கிறார்கள். மீனம்பாக்கம்,
திரிசூலம், மடிப்பாக்கம். இப்போ இந்த 4 பங்குமே நல்ல அழகாக அந்த விவிலிய கண்காட்சிக்கு ஏற்பாடுகளை செய்திருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ முதல்ல நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர் ஒவ்வொரு பங்குக்காக போவோம். ஸோ முதல்ல மடிப்பாக்கம், இந்த இடத்துக்கு நீங்கள் போயிட்டு பார்க்கலாம். மடிப்பாக்கம் இந்த இடத்துக்கு போயிட்டு. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு விவிலிய கண்காட்சி ரோமியார் மலையில் நடக்கின்றது. நாங்கள் மடிப்பாக்கம் பங்கின் சார்பாக இங்கே வந்திருக்கின்றோம். மடிப்பாக்கம் பங்கினுடைய பங்கு தந்தை அருட்தந்தை யாக்கோபு அடிகளார் அவர்கள் அவருடைய தலைமையில் இந்த இயேசுவினுடைய அந்த சமவெளியினுடைய பகிர்வை பற்றி நாங்கள் இறையாட்சியின் அடிப்படையில் அதை பற்றி இங்கு விவிலியத்தின் அடிப்படையில் நடித்து காட்டுவதற்காக வந்திருக்கின்றோம். உங்களுக்காக குழந்தைகள் இன்றைக்கு நடித்து காட்டுவோம். புனித லூர்தன்னை ஆலயம் மடிப்பாக்கம் மறைக்கல்வி மாணவர்கள் இறையாட்சி என்ற கருப்பொருளில் சமவெளி பொழிவை தத்துவமாக நடித்து காட்ட வரப்பட்டிருக்கிறார்கள். நான் ஒரு நாளைக்கு 10 மணி நேரத்துலேருந்து 18 மணி நேரம் வேலை செய்கிறேன். ஆனால் எனக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி கூலியே கிடைக்க மாட்டேங்குது. நான் அந்த உழைப்பு கஷ்டப்பட்டு பண்ணுற எல்லா உழைப்புமே அந்த பணக்காரங்க பேசுகிறது யானே தருவேன். நம்ம எவ்வளோ உழைச்சாலும் அதுக்கான பலன் நமக்கு கிடைக்கிறது இல்லை. எப்போ நம்ம கிட்ட இருக்க என்மை போகணும் தெரியல. ஏழைகள் நீங்கள் பேர் பெறுங்கள், ஏனெனில் இறையாட்சி உங்களுக்குரியது. ரொம்ப பசிக்குதுமா. அப்படியா? ரொம்ப பசிக்குதுமா. சாப்பாடு தருவாங்க, பார்க்கலாம். சார் சாப்பாடு தருவீங்களா? கையது போப்போ, சாப்பாடெல்லாம் இல்லை. ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறாங்க. சார் சாப்பாடு தருவீங்களா? ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறாங்க, பீச்சுக்கு போகிறாங்க, சினிமாவுக்கு போகிறாங்க. ஆனால் யாருமே என் குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டாங்களே. உங்கள் பேர் பெறுங்கள், ஏனெனில் நீங்கள் நிறைவு பெறுங்கள். குழந்தைங்களை கடத்துறாங்க, பெண்களை கடத்துறாங்க. நம்ம எப்படி இங்கே இருக்க போறோன்னே தெரியல. நியூஸ்ல கூட பார்த்தேன், ஒரு 8 பொண்ணை கடத்திட்டாங்க. 8 பொண்ணா? ஒரு சின்ன பொண்ணை கடத்திருக்காங்க, இன்னைக்கு என்னன்னா ஒரு 8 பொண்ணை கடத்திருக்காங்க. பெண்களாக இருக்கே பயமா இருக்குது. எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுக்கா. எப்படி நான் ஸ்கூலுக்கு போக போறேன்னே தெரியல. இப்பொழுது அழுது பெண்ணுக்கு நீங்கள் பேர் பெறுங்கள், ஏனெனில் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள். பயிரெலாம் தப்பாக இருக்கீங்களா? பயிரும் ஒரு படி ஆகிட்டு இருக்கீங்களா? இதுதான் குறைஞ்சோம். மக்கள் உங்களை ஒதுக்கி தள்ளி வைத்து நீங்கள் கொள்ளாதவர் என்று உங்களை தள்ளி விடுவது நீங்கள் பேர் பெறுங்கள். யார் ஆட்சி செய்ய போகிறார்? யார் ஆட்சி செய்ய போகிறார்? ஏழைகளுக்கு பங்கு இல்லையா? ஏழைகளுக்கு பங்கு இல்லையா? அவன் ஏழைகளுக்கு பங்கு இல்லை. இப்பொழுது இறையாட்சி கனவே என்னுடைய இறையாட்சி கனவே
நமக்கு தான் இயேசு முக்கியத்துவம் தராரு. ரோமையர் 14:17. இறையாட்சி என்பது நாம் உண்பதையும் குடிப்பதையும் அடிப்படையாக கொண்டதல்ல, மாறாக தூய ஆவி அருளும் நீதி, அமைதி, மகிழ்ச்சி ஆகியவற்றையே அடிப்படையாக கொண்டது. ரோமையர் 14:18. இத்தகைய இறையாட்சி மனப்பான்மையோடு கிறிஸ்துவுக்கு பணிபுரிவோர் கடவுளுக்கு உகந்தோராயும் மக்களின் மதிப்புக்கு உரியவராயும் இருப்பர். நன்றி. வானம்பேட் சர்ச்சிலேருந்து வந்திருக்கோம். 18 மறைக்கல்வி மாணவ மாணவியர்கள் வந்திருக்காங்க. எங்களுடைய பங்கு தந்தை அந்தோணி ராஜ் அவர்களின் முன்னிலையில் அவங்களுடைய வழிகாட்டுதலின்படியும் வந்திருக்கோம். இன்றைக்கி விவிலிய கண்காட்சிக்கு வரதில் ரொம்ப சந்தோஷம். வருஷம் வருஷம் நாங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். ஊதாரியின் மைந்தன் ஓமை மூலம் என்ன நல்ல கருத்துக்கள் எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்தது நல்ல சமாரியன் போல் எப்படி வாழணுங்கிறதையும் எங்கள் மறைக்கல்வி குழந்தைங்க ரொம்ப நல்லா நடிச்சு காட்ட போகிறாங்க. அடுத்தது மக்களுக்காக வினாடி வினா ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். அதில் வந்து கேள்விகள் கேட்பாங்க. அதுக்கேற்ற பதில் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற ஒரு கிஃப்ட் இருக்குது. இறைவசனம் கிஃப்டாக கொடுக்குறோம். இது எல்லாமே மாணவ மாணவிகள் பண்ணின ஒவ்வொரு சார்ட்ஸ், இறைவசனங்கள், ஓமைகள் எல்லாமே பண்ணியிருக்கோம். என் நண்பர் ராஜா பெரிய பைக் கார் வச்சிருக்கான். நான் என்ன சின்ன பைக் தானே வச்சிருக்கேன். நம்மகிட்ட ஏராளமாக சொத்து எனக்கு வாங்கி கொடுக்கலாம். அடுத்தவங்களுக்கு நம்ம வாழ்க்கையை எண்ணக்கூடாது. நமக்கு சில கட்டுப்பாடுகள் வேணும். இறைவன் நம்ம கொடுத்துள்ள சொத்தை எல்லாம் வைத்து வேலைகளுக்கு உதவி செய்து வாழணும். என்னப்பா சொல்றீங்க? நான் என்ன கட்டுப்பாடு இல்லையா? நான் வாழ்றேன். தம்பி நான் அப்பாவே எடுத்து பேசியா? அப்படி சின்ன பையன் பேசுகிறேன். நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். என்னோட சொத்தெல்லாம் தெரிஞ்சு தாங்க. எனக்கு எப்படி வாழணும்னு தெரியும். என்னோட இப்போ நான் இப்பொழுது என் சொத்தெல்லாம் விற்றுட்டு ஒரு மூடி வச்சுருக்கேன். நான் வர போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இழைக்க செல்கிறார். அவர் அவரை அறிவு தெரிந்தவரால் நான் புறப்பட்டு வந்தேன். முதற்தரமான அனைவரும் அணிவியுங்கள். கைகளில் மோதிரங்களும் கால்களில் மிதியடியும் அணிவியுங்கள். கொடுத்த கட்சி அடியுங்கள். ஏனெனில் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான். காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான். மொத்தம் எத்தனை வச்சுருக்கீங்க? எல்லா பிள்ளைங்களும் அட்லீஸ்ட் ஃபேஸ் காட்டுற மாதிரி உண்டு. இது ஒரு பெர்ஃபார்ம் ஒன்று கொடுத்து
ஓகே பண்ண சொல்லுங்க பண்ண சொல்லுங்க. யார் பேசுகிறாங்க சவுண்டாக பேசுங்க. வெளி சவுண்டு வந்து நம்ம சவுண்டு கேட்காம போயிடுது. சரிங்களா இது முடிக்கிறது நல்ல சமாளியின் உண்மையை மாணவர்கள் நடித்து காட்ட போகிறார்கள். நாம் என்ன செய்ய வேண்டும்? திரு சட்ட நூல்கள் என்ன எழுதியிருக்கிறது? அதை நீ என்ன வாசிக்கின்றீர்? சரியாக சொன்னேன், அப்படியே செய்யும், அப்போது வாழ்வு. காட்சி நெக்குவுக்கு செல்லும் பொழுது கல்வர்கள் கையில் அகப்பட்டார். அவருடைய ஆடைகளை அவர்கள் உரித்துக் கொண்டு அவரை அடித்தார்கள். இதோ அந்த காட்சி உங்கள் கண். அடிப்பட்டவரை பார்த்து குரு விலகிச் செல்கிறார். நேர்மையில் வருகிறார். சுயிராய் கண்டவரை பார்த்து மறுபக்கமாய் திரும்பிச் செல்கிறார். அவ்வழியில் பயணம் செய்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபொழுது அவர் மீது பரிவு கொள்கிறார். அவர் அவரை அணுகி காயங்களுக்கு திராட்சை மதுவும் எண்ணெயும் பார்த்து அவற்றை கட்டி அருகில் உள்ள சாவடிக்கு அழைத்துச் செல்கிறார். கவனித்துக் கொள்ளும். இதற்கு மேல் ஏதாவது செலவானால் நம் திரும்பி வருவோம். கல்வர் கையில் அகப்பட்டவருக்கு இம்மூவருள் எவர் அடுத்திருப்பார் என அவருக்கு தெரியும். அவருக்கு இரக்கம் காட்டியவரே, சரியாக சொன்னீர். நாமும் பிறரிடம் பரிவு, அன்பு, இரக்கம் காட்டி இறைமகன் இயேசு காட்டிய வழியில் வாழ்வோம். நன்றி. ப்ளீஸ் சூசை அப்பர் சூப்பர் கதை. சிஸ்டர்ஸ் கொடுங்க. ஏய் ப்ரொசீஜரில் சொன்னீங்களா? வணக்கம், சுந்தரராஜன். நாங்கள் வந்து அந்தனர் ஆலயம் திருச்சூர் பங்கு வந்திருக்கோம். நாங்கள் மறைக்கல்வி மாணவர் மொத்தம் 23, ஆசிரியர்கள் 3 பேர் வந்திருக்கோம். வணக்கம். நாங்கள் திருச்சிராப்பள்ளி அந்தனர் பள்ளி சொன்ன மறைக்கல்வி மாணவமானது. நாங்கள் இதில் வந்து கிறிஸ்துவ நம்பிக்கையும் கிறிஸ்து அன்பை எப்படி வாழ்வது இந்த கண்காட்சி மூலமாக நாங்கள் காமிக்கிறோம். நீங்கள் இந்த கண்காட்சியை ஃபுல்லாக பாருங்கள். ஆபிரகாமின் விசுவாசம் வந்து கடவுள் வந்து ஆபிரகாமுக்கு 90 வருஷத்துக்கு அப்புறம் குழந்தை கொடுப்பார். அந்த குழந்தைய பலியாக கொடுத்தப்போ ஆபிரகாம் ஒரு நான்
அதிகாரம். நான் தான் யோவான். வாழ்ந்த மனிதரான கடவுள் தொழுநோயாளியான யோபு, இவருக்கு வந்து கடவுள் நம்பிக்கை அதிகம். இவர் வந்து நாலு பேர் வரும் நோய் வந்தாலும் அவர் கடவுளை பண்ணிக்கிறார். விவிலிய கண்காட்சி வெறும் பாரிஸும் இது மட்டும் சொன்னா போதுமா? ஃபாதர் வராங்க, ஃபாதர் வந்துட்டாங்க. நீங்கள் எப்படியே வந்துட்டாங்களா? அப்போ விட்டுருங்க. இதோ வந்துட்டாங்க. ஓகே, நாங்கள் அனைவரும் மீனம்பாக்கம் பங்கை சார்ந்தவர்கள். மொத்தமாக 23 குழந்தைங்க வந்திருக்கோம், 8 ஆசிரியர்கள் வந்திருக்கோம். எங்களுடைய கண்காட்சியோட தலைப்பு வந்து நம்பிக்கையை மையமாக வச்சிருக்கோம். எங்களுடைய புதிய கண்காட்சியின் மையப்பகுதி புதிய ஏற்பாடு மற்றும் பழைய ஏற்பாடு கதாபாத்திரங்கள் கடவுளை மீது கொண்ட நம்பிக்கையின் அடிப்படையில் எவ்வாறு தங்கள் வாழ்க்கையை மாற்றார்கள் என்பதை விளக்க இங்கு கூடியிருக்கிறோம். இப்பொழுது இவர்கள் அதை பற்றி கூறுவார்கள். வாக்களித்தார். என்னுடைய ஒரே மகளை பலியிடவும் நான் தயங்கவில்லை. எனவே தந்தை என அழைக்கப்படுகிறேன். ஆற்றல் பலம் வாய்ந்த நீதி தலைவர். சிங்கத்தின் வாயை 2 வெறும் கைகளால் கிழித்தார். பெலிஸ்தீன இனத்தை அழிப்பதற்காக கடவுளை வேற்றுமத்தை சார்ந்த பெண்ணாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் தலைமுறை பட்டியலிலும் தாவீதின் வழிமுறை பட்டியலும் என்ன பேழை இது? உடன்படிக்கை பேழை. மண்ணா வைக்கப்பட்டிருந்த பொற்றாடியும் இப்படி பயப்படுறாங்க என் பசங்க. எலிசா என்றால் கடவுளை என் வீட்டு என்று பொருள். எலியாவின் சீடர் மற்றும் வேலைக்காரன் எலியாவின் வாரிசாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். இறைவாக்கினர் எலியாவை போல் 2 மடங்கு ஆவின் வளங்களை பெற்றிருக்கிறது. ஆவியின் வளமை மற்றும் கடவுளின் மாட்சிமையை இசை மனசுக்கு இருக்கிறது. யோபாகை நான் கடவுளின் அருளால் மிகுந்த செல்வத்துடனும் அழகிய குடும்பத்துடனும் வாழ்ந்து வந்தேன். சாத்தானின் சூழ்ச்சியால் நான் அனைத்தே இழந்தேன். என் செல்வம் குடும்பம் உடனே நான் அனைத்தே இழந்தேன். ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவருடைய பெயர் இனத்தை காப்பாற்றுவதற்காக இறைவன் என்னை அரசியாக உயர்த்தினார். இறைவன் மீது இருந்த நம்பிக்கையின் அருளால் யூத இனத்தை அழிக்க நினைத்த ஆமானின் சதித்திட்டத்தை முறியடித்து யூத இனத்தை காப்பாற்றினார். பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. ஒரு சாதாரண எளிய பெண்ணாகிய என்னை கடவுள் தன் மீட்பு திட்டத்திற்காக தேர்ந்தெடுத்தார். முதலில் தயங்கினாலும் பின்னர் இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது சொல்படியே எனக்கு நிகழும் என்று சொல்லி ஆண்டவரை நான் பணிவிடை செய்கிறேன். சகோதரி எனக்கு உதவுவீர்கள். உமக்கு கவலையாக இல்லையா? அவளை எனக்கு உதவி புரியும்படி சொல்லுவேன். பலவற்றை பற்றி கவலைப்படுகின்றார். ஆனால் தேவையானதோ மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுக்கிறார். அது அவரிடம் எழுதப்படாது. நீங்கள் எந்த பங்கை தேர்ந்தெடுக்க போகிறீர்கள்? நாங்கள் ஒரு 10 பங்கை தேர்ந்தெடுக்கிறோம். இயேசுவோடு இணைந்த முதல் சீடராவே இயேசு 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேருக்கு உணவுக்கு காரணமான 5 அப்பம் 2 மீனை அழைத்தவன் நான் தான். நான் இயேசு கிறிஸ்துவை பார்த்து போதனைகளை அறிவித்ததால் கோபமடைந்த ரோமானிய ஆணையிட்டால் நான் இயேசு கிறிஸ்துவாக என்றிருந்தாலும் என்று நிரந்தரமாக அவரோட வாசல் இருக்கிறேன்.
குட் யூ நான் புனித அல்ஃபோன்சாமா 1910ஆம் ஆண்டு இந்தியாவில் உள்ள கேரளம் மாநிலத்தில் பிறந்தேன். என் வாழ்க்கையில் ஆனால் எப்போதும் கடவுள் எனக்கு சென்றார். குட் யா கங்க்ராட்ஸ் ஃபாதர் வின்சென்ட் ஜெனபாப் பேரிஷ் மிஷன்ல நல்லா பண்ணிருக்கீங்க. ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நல்லா பசங்க ப்ரிப்பேர் பண்ண டீச்சர்ஸ்க்கெல்லாம் நல்ல வாழ்த்துக்கள்.